பேராசை கொள்ளாதே கழுகு. ஒரு ஊரில் உள்ள மரத்தடியில் கழுகு ஒன்று கூடு கட்டி வாழ்ந்து வந்ததாம். அந்த கழுகு தினமும் தியானம் பண்ணும் போது ஒரு நாள் கடவுள் அந்த கழுகு முன்னாடி தோன்றிய போது அந்த கழுகு கடவுள் கிட்ட, நான் உங்களை பார்த்ததில் சந்தோஷமா இருக்கேன் கடவுளே அப்படி சொல்லி ஒரு வரம் கேட்குது. எனக்கு போதும் போதும் என சொல்லும் அளவிற்கு சாப்பாடு வேண்டும் என கேட்க கடவுளும் சரி ஆகட்டும். ஒரு நாள் முழுக்க கடந்து போக அந்த கழுகிற்கு உணவு கிடைக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த கழுகு மீண்டும் கடவுளிடம் சென்று கேட்கிறது. அப்போது மீண்டும் தோன்றிய கடவுள், உனக்கு பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லுறாரு. கழுகிற்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன கடவுளே நீங்க என கேட்க, உனக்கு பின்னாடி பாரு தோட்டம் இருக்கு, நீ இருக்கும் மரத்திலேயே எத்தனையோ பழங்கள் இருக்கு, நீ கேட்டதை விட அதிகமாக உணவை நான் கொடுத்து விட்டேன் என சொல்லி மறைந்து விடுகிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு தேவையான விஷயங்கள் நம் கண்முன் இருக்கும். நம் மனம் அதை பார்க்காமல் மற்றவைக்கு ஆசைப்பட்டால் அந்த கழுகை போல நாள் முழுக்க பட்டினியாக தான் இருக்க வேண்டும்.